ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வாரம் நான் வந்து நெறைய படம் பார்த்தேன். அந்த படத்துல வந்து எனக்கு 2 படம் ரொம்பவே புடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். படம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப பெரிய ஒரு எப்படி சொல்றது? ரொம்ப 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 புடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு படத்த தான் நான் வந்து இப்போ உங்களுக்கு வீடியோவா சொல்லப் போறேன். இன்னொரு படம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100 சாமி அப்படிங்கிற படம். அ படம் பேர் வந்து கேட்கும்போது 100 சாமி அப்படின்னு இருக்கும்போது, எனக்கு ஃபர்ஸ்ட்டு என்னால கெஸ் பண்ண முடியல. என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் நான் வந்து ட்ரெய்லருமே பார்க்காம தான் வந்து படம் பார்த்தேன். ஸோ என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃப்யூஷன்லயே தான் இருந்தேன். படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. படம் அதே மாரி கிளைமேக்ஸுமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அதாவது நான் வந்து இப்ப ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஃபர்ஸ்ட்டு வந்து யாரெல்லாம் வந்து நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்களோ, அவங்க வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். ஸோ வந்துட்டு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ள போறோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு எடுத்தோனே வந்து ஒரு பொண்ண காட்டுறாங்க. அதாவது ஒரு நம்ம கதையோட ஹீரோயின்னு வச்சுப்போம் அவங்கள. ஓகேங்களா? அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்களோட 2 பசங்கள வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் கிடையாது. ஹஸ்பண்ட் இல்லாம அவங்களோட பசங்கள வந்து அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து இறந்ததுக்கு அப்புறமேட்டு அவங்க பசங்கள பார்த்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வேணும் இல்லையா? ஸோ அவங்க வேலைக்கு போணும் அப்டின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்டி இருக்கும்போது வீட்ல இருக்கிற பசங்கள அதாவது ஸ்கூல் போயிட்டு வந்து அவங்கள ஏதாவது பார்த்துக்கணும் அப்டின்னா, கூட யாராவது ஒருத்தவங்க சப்போர்ட் இருக்கணும் அப்டிங்கிறதுக்காக அந்த பொண்ணு என்ன பண்றாங்க அப்டின்னா அவங்களோட மாமனார், மாமியார் கிட்ட கேட்குறாங்க. இந்த மாரி நீங்க வந்து என் பசங்கள பார்த்துக்கிறதுக்காக கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு இருங்க அப்படிங்கிற மாரி. அப்படி கேட்கும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து இல்லப்பா இது வந்து நீயே வந்து ஒரு சம்பளத்துல வந்து வீட்ட பார்த்துட்டு இருக்க. நாங்க வந்து வந்தோம் அப்படின்னா, அது உங்களுக்கு பாரமா தான் இருக்கும். நாங்க வரல. நீ வேணா உன் அப்பா, அம்மாவ கேட்டு பாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட அப்பா, அம்மா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து இல்லப்பா எனக்கு வந்து இங்க கிணறு, வயல் வேலை அது இதுன்னு சொல்லி இருக்கு. என்னால வந்து இத விட்டுட்டு வர முடியாது அப்படிங்கிற மாரி. உங்க அப்பாவ தனியா ஒத்தையில விட்டுட்டு என்னால வர முடியாது அப்படிங்கிற மாரி அவங்களுமே சொல்லிடுறாங்க. ஹீரோயினோட அம்மாவுமே. தென் வந்துட்டு ஹீரோயினோட அண்ணாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாரி எங்களாலயுமே வந்து எங்க வேலையெல்லாம் விட்டுட்டு அங்க வந்து பசங்கள பார்த்துக்க முடியாது. நீ வந்து வேற ஏதாவது வழி பாரு அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில என்ன ஆகுது அப்படின்னா, பசங்கள வந்து ஒரு ஹோம்லேருந்து வந்து கூப்பிடுறாங்க. இந்த மாரி நாங்களே வந்து பசங்கள பார்த்துக்கிறோம். அவங்கள படிக்கவும் வைக்கிறோம் அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயினுக்கு வந்து அது விருப்பம் இல்ல. இருந்தாலும் பசங்கள வந்து அவங்களுக்கு அவங்க படிப்பு முக்கியம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, அனுப்பலான்னு முடிவு பண்றாங்க. பசங்க வந்து அந்த இதுல வேன்ல வந்து ஏத்தி விட்டுர்றாங்க. ஏத்தி விட்டுட்டு அவங்க வந்து மனசு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டு வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி போம்போது, சடனா வந்து அந்த வேன் ஸ்டாப் ஆகுது. என்னன்னு பார்த்தா அந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இறங்கிட்டாங்க அந்த வண்டியிலேருந்து. இவங்களாலயுமே அத தாங்கிக்க முடியல. பிகாஸ் வந்து பசங்கள வந்து படிக்க அனுப்புறோம், தனியா அனுப்புறோம். அவங்கள பார்க்க முடியுமோ, முடியாதோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஏக்கம் இருந்தது இல்லையா? ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த பசங்கள கட்டி புடிச்சுக்கிட்டு அழுவுறாங்க. அந்த பசங்களுமே வந்து நாங்க உங்கள விட்டு எங்கேயும் போமாட்டோம் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்லயே வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல்லயே வந்து அந்த பசங்களையுமே படிக்க வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில என்ன ஆகுது அப்டின்னா, அந்த பசங்க வந்து காலேஜ் போக போற ஒரு சிச்சுவேஷன் வருது. இவங்க வந்து இவ்ளோ நாள் பண்ணி வச்சிருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையுமே வச்சு என்ன பண்றாங்க அப்டின்னா, பசங்கள வந்து ஹாஸ்டல்லயுமே சேர்த்து விட்டு, அவங்கள வந்து காலேஜ் படிக்கிறதுக்காக இது பண்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்டின்னா, கேரளாவுக்கு வேலைக்கு போலாம் அப்டின்னு சொல்லிட்டு, அவங்க பக்கத்து வீட்ல தெரிஞ்சவங்க மூலமா என்ன பண்றாங்கன்னா, கேரளாவுக்கு வந்து வேலைக்கு போறாங்க. இதெல்லாம் இந்த மாரி நடந்துட்டுருக்கும்போது, ஒரு கட்டத்தில என்ன ஆகுது அப்டின்னா, அந்த கடையில இருக்கிற அதாவது அவங்க வந்து வேலை பார்க்குற இடத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்டின்னா, இந்த மாரி நீங்க வந்து வேலைக்கு வரும்போது பொட்டு வச்சுட்டு வாங்க அப்டிங்கிற மாரி. பிகாஸ் வந்து பார்க்குறவங்க வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, நம்ம கடைய வந்து அவ்ளோ பெருசா அவங்க நம்ம கடைக்கு வரமாட்டேங்கிறாங்க, நீங்க இருக்கிறதுனால அப்டிங்கிற மாரி சொல்றதுனால, அவங்க வந்து வேலைக்கு போம்போது மட்டும் பொட்டு வச்சுட்டு, வேலைக்கு விட்டு வர்றப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, பொட்டு இல்லாம வராங்க. இப்ப வந்து அவங்களோட பசங்க வந்து ஊருக்கு வந்திருக்காங்க. அவங்க ஸ்டடி ஹாலிடேஸ் இருக்கும் இல்லையா? அப்போ வந்து வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க பசங்க கிட்ட வந்து அதாவது அவங்களோட பெரிய பையன் கிட்ட வந்து கேட்குறாங்க. அவங்க பெரிய பையன் பேரு பாஸ்கர். அவங்க கிட்ட வந்து கேட்கும்போது, அ அவங்க வந்து டைரக்ட்டா கேட்கல. ஆப்போசிட்ல வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட வந்து ஆல்ரெடி ஒரு தடவ சொல்லியிருந்திருப்பாங்க. எதனால இந்த மாரி வந்து, நாங்க வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படின்னா, நாங்க எதுக்காக வந்து கஷ்டப்படணும்?
அதாவது கஷ்டப்படணும்னா அவங்க வந்து அப்படி நான் இப்படி கேட்குற மாரி அவங்க கேட்டுருக்க மாட்டாங்க. அதாவது அவங்கள அந்த கைம்பெண் படுற கஷ்டம் எல்லாத்தையுமே அவங்க வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி, இந்த மாரி ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா, அவ்வளோதானா எங்க வாழ்க்கையெல்லாம், எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கிடையாதா? அப்படிங்கிற மாரி சொல்லி ரொம்பவே ஒரு எமோஷனலான ஒரு சீன் ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் பேசவும் அவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த புரொஃபசர் வந்து சாரி அந்த டீச்சர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவங்க பையன்கிட்ட வந்து கேட்குறாரு. இந்த மாரி அம்மாவுக்கும் வந்து விருப்பம் இருக்கிற மாரி தான் தெரியுது. உனக்கு வந்து ஓகே அப்படின்னா சொல்லுப்பா. இந்த மாரி நான் வந்து தெரிஞ்சவங்க இருக்காங்க பேசுறேன் அப்படிங்கிற மாரி. இது வந்து அவங்க பையனுக்கு வந்து புடிக்கல. ஆக்சுவலா வந்து காலேஜ் டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு ஓரளவுக்கு சின்ன வயசு அப்படின்னு தானே சொல்லணும். பிகாஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு ஏஜ் போல வர வேண்டியது. அப்படி இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு மேரேஜ் அப்படிங்கிறது வந்து அந்த பையனால பெரிய பையனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ என்ன பண்றான் அப்படின்னா, அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு அவன் வந்து ஊருக்கு போயிடுறான். அவங்க அம்மாவுக்கும் என்ன ஆயிடுது அப்படின்னா, இந்த மாரி பசங்களுக்கு வந்து இது விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க வந்து அமைதியாயிடுறாங்க. இப்படியே ஒரு 5 வருஷமும் ஓடி போயிடுது. 5 வருஷம் ஓடி போனதுக்கு அப்புறமேட்டு அந்த பெரிய பையன் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றான். ஃபோன் பண்ணி என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த மாரி "நீ வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா?" அப்படிங்கிற மாரி. அவங்களுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. "எதுக்காகடா இப்படியெல்லாம் சொல்ற?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. அந்த பையன் வந்து சொல்றான், "இல்லம்மா இது மாரி நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கணும். நீ வந்து முன்னாடியே கேட்டிருந்தல்ல" அப்படின்னு. "நான் அதெல்லாம் எப்பவோ கேட்டது. அதெல்லாம் நான் மறந்துட்டேன். நீ விட்டுரு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "இல்லம்மா இந்த மாரி நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் இனிமே நான் வந்து கல்யாணம் பண்ணிக்குவேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. மீன்வைல் இங்க வந்து அவரோட தம்பி இருக்காரு இல்லையா? தம்பி வந்து அ ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருக்காரு ஒரு பொண்ண. அவங்க கூட படிச்ச ஒரு பொண்ண வந்து லவ் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து வீட்ல எதுவும் சொல்லிக்கல அவரு. பட் ஆனா லவ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாரி அவங்க அம்மாவோட விஷயம் வந்து அதாவது அவங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான், இவரும் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னது வந்து அந்த பையனுக்கு தெரிய வருது. விக்கி அவர் பேரு. அவரு வந்து சொல்றாரு. அப்படி சொல்லும்போது இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருது. அப்ப வந்து இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, இவரு புரிய வைக்கிறாரு அவரோட தம்பிக்காக. இந்த மாரி அம்மா வந்து அவங்களுக்கும் வாழ்க்கை இருக்கு. அவங்க வாழ்க்கைய நம்ம வாழக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லி எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. அவர் தம்பிக்குமே இது வந்து ஓகே அப்படிங்கிற மாரி சொல்லி என்ன பண்ணிடுறாருன்னா, அமைதியாவே விட்டுர்றாரு. ஸோ இத பத்திலாம் அவங்க அம்மா கிட்ட பேசும்போது, அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஸ்கர் கிட்ட அதாவது அந்த பெரிய பையன் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாரி "நீ வந்து ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் பண்ணிக்கோ. அதாவது கல்யாணத்துக்கு பொண்ணு பாரு. பொண்ணு பார்த்துட்டு, அந்த பொண்ணு வீட்ல இது மாரி சொல்லு. எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் எனக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லு. எந்த வீட்ல ஒத்துக்கிறாங்களோ, நான் வந்து நீ வந்து அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோ. நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவரு என்ன பண்றாரு அப்டின்னா, சரி ஓகே. நீ வந்து பேச்சு மாறக்கூடாது அப்டிங்கிற மாரி ப்ராமிஸ்லாம் வாங்கிக்கிட்டு, என்ன பண்றாரு அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு பொண்ண பார்க்கறதுக்காக போறாரு. அவரு வந்து என்ன சொல்றாரு அப்டின்னா, எனக்கு இந்த மாரி அரேஞ்ச் மேரேஜ்லலாம் விருப்பம் இல்ல அப்டிங்கிற மாரி. அந்த பொண்ணு வந்து, அப்புறம் எதுக்காக இங்க வந்தீங்க அப்டின்லாம் கேட்குறாங்க. ஸோ வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, இவரு வந்து அவரோட சிச்சுவேஷன வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. இந்த மாரி இதுக்காக தான் அப்டின்னு. அந்த பொண்ணுக்கும் எப்படின்னா, அவங்க வீட்ல வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான். அதாவது வந்து அவங்க ஃபேமிலி வந்து ஒரு யூடியூபர் ஃபேமிலி. அந்த யூடியூபர் ஃபேமிலி வந்து கன்டென்ட் இல்ல அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு வந்து பொண்ணு பார்க்க வைக்கிறதையே ஒரு கன்டென்ட்டா வைப்போம் அப்படிங்கிற மாரி அத வந்து கன்டென்ட்டா மாத்திட்டு இருக்காங்க. ஸோ வந்து இத அவங்க சொல்லவும், சரி ஓகேன்னு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம வந்து ட்ராமா பண்ணுவோம். உங்களுக்கு வந்து கன்டென்ட் வேணும். எனக்கு வந்து எங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன அக்ரீமெண்ட் மாரி போட்டுக்குவோம் அப்படிங்கிற மாரி, இவங்க 2 பேருக்குள்ளேயே பேசி என்ன பண்றாங்க அப்படின்னா, அக்ரீமெண்ட் மாரி போட்டுக்கிறாங்க. தென் பாஸ்கர் என்ன பண்றாரு அப்டின்னா, அவரோட வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு இது மாரி அவங்க அம்மாகிட்ட சொல்றாரு. அவங்க அம்மா வந்து என்ன கேட்குறாங்கன்னா, "இந்த மாரி நீ உண்மையாவே சொல்லிட்டியா?" அவங்க வந்து சரிண்ணா சொன்னாங்க. எப்படி? அப்படிங்கிற மாரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் கிடையாது. அவங்க வந்து சரின்னு சொல்ட்டாங்க. நீ வந்து கண்டிப்பா உன்னோட கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அம்மா வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கள கல்யாணத்துக்கு ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு. இது வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலா வந்து இது மாரி சொல்லும்போது, யாருமே வந்து வீட்ல ஒத்துக்க மாட்டாங்க. யாரோட வீட்லயுமே இது மாரிலாம். ஸோ, அவன் வந்து அந்த பொண்ண பார்த்துட்டான் அப்டின்னா, அந்த பொண்ண வந்து அவனுக்கு புடிச்சிருச்சு அப்டின்னா, அவனுக்கு வந்து கல்யாணம் ஆயிடும் அப்டிங்கிற மாதிரி அவங்க நெனச்சிருப்பாங்க. பட் இவுங்க கல்யாணத்த வந்து அவங்க பேசி அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்டிங்கிறத யோசிச்சிருக்க மாட்டாங்க. அதனால தான் தைரியமா ஓகேவுமே சொல்லியிருப்பாங்க. இது மாரி ஆகவும் அவங்களுக்கு வந்து என்ன பண்றது அப்டின்னே புரியல. ஸோ, என்ன பண்றாங்க அப்டின்னா, இந்த மாரி பசங்களுக்கு தெரியாம நம்ம வந்து வீட்ட விட்டு போயிறணும் அப்டிங்கிற மாரி என்ன பண்றாங்க அப்டின்னா, வீட்ட விட்டு கிளம்பிர்லாம் அப்டிங்கிற மாரி பேக்லாம் பேக் பண்ணிட்டு ஃபோன வீட்லயே வச்சுட்டு என்ன பண்றாங்க அப்டின்னா, அவங்க வந்து போறாங்க. அதாவது கொஞ்ச நாள் பயம் காட்டலாம் அப்டிங்கிற மாரி தான் போயிருப்பாங்க. இந்த மாரி நம்ம வந்து எங்க இருக்கோம் என்னன்னே தெரியாம இருக்கட்டும். அப்பதான் வந்து பசங்க இந்த டாபிக் எடுக்க மாட்டாங்க அப்டிங்கிற மாரி. அது என்ன ஆயிடுது அப்டின்னா, ஒரு சின்ன ஒரு ம் அ ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு சம்திங் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அப்போ என்ன ஆயிடுது அப்டின்னா, அவங்களுக்கு வந்து தலையில அடிபட்டுருது. அவங்கள வந்து அங்கேருந்து ஒருத்தவங்க தான் காப்பாத்துறாங்க. காப்பாத்தி என்ன பண்றாங்க அப்டின்னா, ஹாஸ்பிட்டல்லயும் சேர்க்குறாங்க. பசங்க வந்து அவங்க அம்மாகிட்ட பேசுறாங்க. பேசும்போது என்ன ஆகுது அப்டின்னா, அவங்க வந்து சாரி கேட்குறாங்க. இந்த மாரி சாரிம்மா அப்டிங்கிற மாரிலாம். இவங்க வந்து எதுவுமே அவங்க கிட்ட பேசல. பசங்க கிட்ட எதுவுமே பேசிக்காம அவங்க வந்து அமைதியாவே படுத்துருக்காங்க. ஸோ, அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுது அப்டின்னா, அ அவங்க வீட்டுக்கு அதாவது வந்து
நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு பக்கத்துல வந்து ஒரு பொண்ணுக்கு ஒரு வந்து கல்யாணம் ஆயிருக்கும். அந்த பொண்ணு வந்து இப்போ வந்து நிற மாச கர்ப்பிணியா இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் என்ன ஆயிடுறாங்க அப்டின்னா, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. அப்படி ஆகும்போது என்ன ஆகுது அப்டின்னா, இவங்களுமே வந்து அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா? அந்த சின்ன பொண்ணுமே வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோயின் மாதிரியே வந்து அவங்களும் கைம்பெண் ஆயிடுறாங்க. அப்படி ஆகும்போது என்ன ஆகுது அப்டின்னா, அவங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க நம்ம ஹீரோயின். இது மாரி அவங்க வந்து அழுதுட்டு இருக்கும்போது வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதாவது அந்த சடங்கு இது ஃபங்ஷன் அந்த இது சாரி ஃபங்ஷன் வாயில வருது. அந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ண வந்து வீட்ல தனியா விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்டின்னா, ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னைய மாரியே அவளும் வாழ்க்கையும் போயிடுச்சே! அப்படிங்கிற மாரி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப வந்து நம்ம பாஸ்கர் வந்து சண்ட போட ஆரம்பிக்கிறாரு. இந்த மாரி "நீ நடிக்காத" அப்படிங்கிற மாரி. "யாரு நான் நடிக்கிறேனா?" அப்படிங்கிற மாரி அவங்களுக்குள்ள வந்து சண்டை அதிகமாக ஆரம்பிக்குது. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாரி மாறணும் அப்படின்னா, நீ வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். 43 வயசு ஆகுது உனக்கு. நீ வந்து இப்ப வந்து மறுமணம் பண்ண அப்டின்னா, கண்டிப்பா அந்த வந்து 23 வயசு பொண்ணுக்கு வந்து மறுமணம் பண்ணணும் அப்டின்னு சொல்லி எல்லாரும் யோசிப்பாங்க. அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்டிங்கிற மாரிலாம் சொல்லி, என்னென்னமோ சொல்லி பேசி பார்க்குறாரு அப்டின்னு சொல்லிட்டு என்ன வருது அப்டின்னா, சண்ட போட்டு அவருமே வந்து நான் ஊருக்கு போறேன் அப்டிங்கிற மாரி கிளம்பிடுறாரு. அப்டி கிளம்பும்போது நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்டின்னா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேட்டு கால் பண்றாங்க அவங்க பையனுக்கு. கால் பண்ணி அவர் வந்து பஸ்ல போயிட்டு இருக்கும்போது என்ன சொல்றாங்க அப்டின்னா, பண்ணிக்கலாம் அப்டிங்கிற மாரி சொல்றாங்க. அதாவது கல்யாணத்துக்கு ஓகே அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது வந்து பாஸ்கருக்கு வந்து ரொம்பவே ஒரு ஹேப்பியான நியூஸாவே இருக்கு. அவர் வந்து மாப்பிள தேட ஆரம்பிக்கிறார். அப்படியெல்லாம் தேட ஆரம்பிக்கும்போது, ஒரு கட்டத்தில என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து இதுக்கு போறாங்க. இப்ப மாதா கோயிலுக்கு போறாங்க. அதாவது அவங்க ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து. அவங்க உயிர காப்பாத்துனாங்க இல்லையா? ஒரு ஆக்சிடென்ட்லேருந்து. அந்த ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து கோயிலுக்கு போறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாரி நான் எவ்வளோ நாள் கேட்டுட்டுருக்கேன். என்னோட அண்ணனுக்கு வந்து கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற மாரி அவங்க சொல்லிட்டுருக்காங்க. ஆக்சுவலா வந்து நம்ம அண்ணன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அவர் தான் நம்ம கதையோட ஹீரோ. இப்போ வந்து நம்ம கதையோட ஹீரோ வந்து என்ட்ரி ஆக போறாரு. அதாவது வந்து நம்ம ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாரி நான் வந்து உன் அண்ணன பார்க்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி அவர பார்க்கறதுக்காக வராங்க. இந்த மாரி இவங்களும் வந்து சரி பரவால்ல என் அண்ணனுக்கு கல்யாணம் ஆனா பரவால்ல. அதே மாரி நீயும் வந்து நல்ல பொண்ணு தான் அப்படிங்கிற மாரி சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹீரோவோட தங்கச்சி வந்து நம்ம ஹீரோவ பார்க்கறதுக்காக கூட்டிட்டு போறாங்க. அவங்க 2 பேரும் பேசும்போது அவங்க 2 பேருக்குமே வந்து புடிச்சு போயிருது. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹீரோயின் சொல்றாங்க, "என் பசங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னா தான் இந்த கல்யாணம்" அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்தர் ப்ரொசீஜர் எல்லாமே பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி எல்லாமே பேசுறாங்க. ஒரு கட்டத்தில வந்து எல்லாமே ஃபைனலைஸ் ஆயிடுது. ஃபைனலைஸ் ஆகும்போது அவங்க பையன் என்ன பண்றான் அப்படின்னா, நம்ம வந்து இப்போதைக்கு இந்த கல்யாணம் பண்ண வேணாம். நான் சொல்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லி, அத வந்து கொஞ்ச நாளுக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கிற மாரி பேசுறாரு. அப்படி பேசும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு ஷாக்கிங்ல தான் இருக்காங்க. சரி ஓகே பரவால்ல. நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வீட்லேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ வந்து என்ன பண்றாரு அப்டின்னா, அந்த நாள் சாயங்காலமே ஹீரோ வந்து அதாவது பாஸ்கர் வந்து ஹீரோவ பார்க்கறதுக்காக போறாரு. போயிட்டு என்ன சொல்றாரு அப்டின்னா, இந்த மாரி ஊர்க்காரங்க வந்து தப்பா பேசுவாங்க. அதாவது நான் வந்து என் பெரியம்மா வீட்ல போய் சொன்னேன். இது மாரி அம்மாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, அத வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. அதனால நம்ம வந்து கல்யாணம் நடக்கணும். ஆனா, எப்போ அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது. என்னைக்கு கல்யாணம், எப்படி கல்யாணம், எங்க எதுவுமே யாருக்குமே வந்து தெரியக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அப்ப ஹீரோ என்ன கேட்கிறாரு அப்படின்னா, "எனக்காவது தெரியலாமா?" அப்படிங்கிற மாரி. "எப்பதான் கல்யாணம்?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "இந்த சூரியன் இருக்கு இல்லையா? அது கீழ போயிட்டு எப்போ மேல வருதோ அப்பதான்" அப்படின்னு. அதாவது அதாவது இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாரி பேசுறாரு. அது வந்து ஹீரோக்கு பெரிய ஷாக்கா இருக்கு. "எப்படிப்பா அதெல்லாம்?" அப்படிங்கும்போது இல்ல நம்ம வந்து அத பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வந்து ஊர்க்காரங்க வந்து அந்த கல்யாணத்த வந்து நடக்க விட மாட்டாங்க. பட் இந்த கல்யாணம் நடந்தே ஆவணும் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. சரி ஓகேன்னு இவரும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு ஹீரோவும். இவங்களும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, பாஸ்கர் வந்து நம்ம ஹீரோவ அப்பான்லாம் சொல்றாங்க. இவங்களுக்குமே ரொம்ப புடிச்சு போயிருது. அப்பா அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்பவே புடிச்சிருந்தது. ஸோ இது வந்து ஃபர்தரா கொண்டு போலாம் அப்படின்னு கொண்டு போம்போது, ஊருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில சின்ன வகையில வந்து லீக் ஆயிடுது. இந்த மாரி அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆக போகுது அப்படின்னு. ஆனா, என்னைக்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. இந்த மாரி இந்த ஊர் மாப்பிள அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு போயிருது. ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு செட் ஆஃப் பீப்பிள் வந்து போய் நம்ம ஹீரோவ வந்து மிரட்டுறாங்க. இந்த மாரி நீங்க வரக்கூடாது அப்படின்னு. இன்னொரு செட் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த கல்யாணம் பண்ணி வைக்க போற பூசாரிய வந்து அடிச்சு மண்டைய உடைச்சு ஹாஸ்பிட்டல் போக வச்சுடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சைடு வந்து நம்ம ஹீரோவுக்கு அதாவது ஹீரோயினுக்கும் பிரச்சனை குடுக்குறாங்க. அதே மாரி அவங்க பசங்களுக்குமே வந்து பிரச்சனை குடுக்குறாங்க. இந்த மாரி கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. நீங்க வந்து ஊரோட இத மீறுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பண்றாங்க. ஏதேதோ பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி பண்றாங்க. ஒரு கட்டத்தில என்ன ஆகுது அப்டின்னா, ஹீரோயின பார்க்கறதுக்காக அவங்களோட அண்ணா, அக்கா, அப்புறம் அவங்க அம்மா எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க ஹீரோயின் வீட்டுக்கு. ஹீரோயின் வீட்டுக்கு வரும்போது அவங்களும் என்ன பண்றாங்க அப்டின்னா, "என்ன திடீர்னு வந்திருக்கீங்க?" அப்படிங்கிற மாரிலாம் நார்மலா எப்பவும் போல பேசுறாங்க. அவங்களுக்கு தான் தெரியாது இல்லையா? ஸோ வந்துட்டு அவங்க இந்த மாரி பேசும்போது
ஆக்சுவலா வந்துட்டு நம்ம பாஸ்கர் முடிவு பண்ணது வந்து அதாவது அடுத்த நாள் கல்யாணம் அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்கே வந்து தெரியாது. இன்னைக்கு தான் கல்யாணம் அதாவது அடுத்த நாள் கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிறது நம்ம ஹீரோயினுக்குமே தெரியாது. அதனால அவங்க வந்து எப்பவும் போல நார்மலா தான் இருக்காங்க. இவங்க வந்து பேசுறாங்க. இந்த மாரி நார்மலா அதாவது கல்யாணம்னா எதுக்கு அது இதுன்னு மட்டும் பேசுறாங்க. கல்யாணம் ஆகப்போகுது அப்படிங்கிறது மட்டும் தான் தெரியுது. எப்போன்னு தெரியாது இல்லையா? ஸோ, அதனால அந்த மாரிலாம் பேசிட்டு இருக்கும்போது, இவங்களும் வந்துட்டு அதுக்கு பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காங்க. ஏன் இது மாரிலாம் பண்ணக்கூடாதா? அது இதுன்னு சொல்லி ஒரு சின்ன கிளாஷ் ஆகுது. அப்படி ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவரு அதாவது நம்ம ஹீரோயினோட அண்ணா வந்து, "சரி ஓகே விடு விடு. அம்மா ஏதோ பேசிட்டாங்க. நீயும் ஏதோ பேசிட்ட. சரி விடு. நீ போய் எல்லாருக்கும் டீ போடு" அப்படிங்கிற மாரி சொல்றாரு. இவங்களும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி அங்க எந்திரிச்சு போறதுக்குள்ள, அவங்க வந்து டெய்லர் மிஷின் வச்சிருப்பாங்க. அந்த டெய்லர் மிஷின்ல இருக்கிற அந்த வார் இருக்கு இல்லையா? அத வந்து டக்குன்னு எடுத்து, அத வந்து அவங்க கழுத்த சுத்தி அவங்கள நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்றாரு. கடைசி கட்டத்துல அப்படியே நான் வந்து ஆக்சுவலா நான் என்ன நெனச்சேன்னா, ஹீரோயின கொன்றுவாங்க அப்படின்னு தான் நெனச்சேன். அந்த கடைசி கட்டத்துல டக்குன்னு வந்துட்டு நான் கதவு தட்டுற சவுண்டு. சரி ஓகே அது வந்து கண்டிப்பா பாஸ்கரா தான் இருக்கும். அதாவது ஹீரோயினோட பெரிய பையனா தான் இருக்கும் அப்படின்னு நெனச்சேன். பட் ஆனா, அந்த இன்னொரு பொண்ணு இருக்காங்க இல்லையா? கைம்பெண். அந்த சின்ன பொண்ணு ஒண்ணு. அந்த பொண்ணு வந்து வந்து கதவ தட்டுறாங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்லேருந்து கெளம்பி போயிடுறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க அப்படின்னா, "இந்த மாரி நம்ம வாழ்க்கை அவ்வளோதான். முடிஞ்சு போச்சு. நம்ம எதுக்காக இந்த மாரிலாம் கல்யாணம் பண்ணிக்கணும்?" அப்படி இப்படின்னு சொல்லி ஊர்லலாம் தப்பா பேசுறாங்க. "எதுக்கு நமக்கு இது வேண்டாம்க்கா விட்டுருங்க." அப்படிங்கிற மாரி. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணோட தலைய தடவி குடுத்து, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை ஆகாது. நீ போ." அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பி விட்டுர்றாங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோயினும் வந்து இங்க நார்மலா இருக்காங்க. அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. அதாவது பாஸ்கருக்கும் அந்த பையன் அதாவது இன்னொரு பையன் இருக்காரு இல்லையா? விவேக் அவருக்கும். ஆக்சுவலா நான் வந்து விக்கின்னு சொல்லியிருப்பேன் இல்லையா? அவர் பேரு விவேக். நான் மாத்தி விக்கி அப்படின்னு சொல்லிட்டேன். விவேக். அவங்க கிட்டயுமே வந்து சொல்லியிருப்பாங்க. இது வந்து அந்த விவேக்கோட லவ்வுக்குமே வந்து நடுவுல பிரச்சனை எல்லாம் வருது. என்னன்னா, அந்த மாரி அவங்க அம்மாவுக்கு வந்து கல்யாணம் ஆக போது. அவங்க அம்மாவுக்கு வந்து இந்த மாரி இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ள பிரச்சனைலாம் வருது. பட் இருந்துமே என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இவங்களுமே வந்து சேர்ந்து தான் அத வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஆகும்போது எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, கிளம்பி அடுத்த நாள் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து அவங்க பையன் சொல்லிடுறாரு பாஸ்கர். இது மாரி நாளைக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாரிலாம். ஹீரோயினுக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எங்க வந்து அவங்க பசங்கள ரொம்ப பிரிஞ்சு போயிருவோமோ அப்படிங்கிற மாரி. ஒரு கட்டத்தில என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட அந்த பசங்க சைல்ட்ஹுட்டா இருக்கும்போது அவங்க மெமரீஸ் எல்லாத்தையுமே வந்து கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அழுகை வந்துருது. இது மாரி நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கல வேணாம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்றாங்க. நம்ம பசங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, அடுத்த நாள் கல்யாணத்துக்குமே வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. அப்படி போகும்போது பார்த்தா, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளையுமே வந்தாச்சு. கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது, கோயில் பூட்டியிருக்கு. பட் பூசாரிய வந்து வரவிடல இல்லையா? இது மாரி நடக்கும்போது, ஊரே திரண்டு வந்துருது. ஆம்பளைங்க ஊர்ல இருக்க எல்லா ஆம்பளைங்களும் திரண்டு வந்துடுறாங்க. இந்த மாரி கல்யாணம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி. கையில வந்து அருவாள், கத்தி எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு வராங்க. அப்படி இருக்கும்போது, சடனா வந்துட்டு நம்ம பாஸ்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்படி சொன்னதுக்கு அப்புறமேட்டு டக்குனு வந்துட்டு ஒரு 3 ட்ரோன் வந்து வருது. அது ட்ரோன பார்த்ததுக்கப்புறம் கையில கத்தி வச்சிருந்தவங்க, அருவா வச்சிருந்தவங்க எல்லாருமே வந்து ஸ்டாப் ஆயிட்டாங்க. அது வந்து இதெல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்டின்னா, அந்த யூடியூபர் ஃபேமிலி சொன்னேன் இல்லையா? பாஸ்கருக்கு பார்த்த அந்த பொண்ணோட ஃபேமிலி. அவங்க வந்து வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் கன்டென்ட் தானே தேவ. ஸோ என்ன பண்றாங்க அப்டின்னா, அத வந்து கன்டென்ட் ஆக்குறாங்க. இந்த மாரி வந்து ஆணவ கொலை பண்ண வராங்க. அது இதுன்னு சொல்லிட்டு க வீட்ல அதாவது கைம்பெண் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்டின்ற ஒரு சட்டம் இருக்கு. அதையுமே மீறி இவங்க வந்து தடுக்குறாங்க அப்டிங்கிற மாரிலாம் சொல்லி, அத வந்து அவங்க சண்ட போடுறாங்க. அதாவது இந்த மாரி அத கேப்சர் பண்ணி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணும்போது, எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, ஊர்க்காரங்க எல்லாருமே வந்து ஓடி போயிடுறாங்க. லாஸ்ட்டா ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்காரு. அவரு தான் வந்து மூல காரணம். இந்த ஊர வந்து மேனிபுலேட் பண்ணி, இந்த மாரி அவங்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவரு. அந்த பெர்சனையும் என்ன பண்றாங்க அப்படின்னா, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. தென் வந்துட்டு போலீஸோட தலைமையிலேயே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோக்கும், ஹீரோயினுக்கும் கல்யாணம் ஆகுது. ஹீரோ யாரு அப்படின்னா, ஆக்சுவலா வந்து நான் இவ்வளோ நேரம் சொல்லல இல்லையா? விஜய் ஆண்டனி சார். நம்ம விஜய் ஆண்டனி சார் தான் வந்து ஹீரோ. ஸோ இவங்களுக்கு கல்யாணம் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து காட்டுறாங்க. பசங்க 2 பேரும் அதே மாரி ஊர்லேருந்து இப்ப வந்து அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காக ஊருக்கு வராங்க. அப்படி வரும்போது முன்னாடிலாம் வந்துட்டு பசங்க இவங்க 2 பேருமே வந்து வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம விஜய் ஆண்டனி சார் வந்து போய் அவங்கள பிக் பண்றாங்க. பிக் பண்ணி அவங்கள வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து சாப்பிடுறாங்க. அதோட வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ஃபேமிலியோட சேர்ந்து நம்ம வந்து டின்னர் சாப்பிடுறோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு ஃபீலோட வந்து ரொம்பவே ஹாப்பி எண்டிங்ல இந்த வந்து மூவி வந்து முடிச்சிருந்தாங்க. இந்த மூவி பத்தி சொல்லணும் அப்டின்னா, ரொம்பவே சீரியஸா ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. ஆக்சுவலா கைம்பெண் வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க அப்டின்னா, அவங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடையாது அப்டின்லாம் கிடையாது. அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கு. அவங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்கு. அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை இருக்கு அப்டிங்கிறத ரொம்பவே அழகா எடுத்து குடுத்த படம் அப்டின்னே சொல்லலாம். யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையோ அவங்க வந்து கண்டிப்பா பார்க்கலாம் அப்டின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நான் வந்து இவ்ளோ நாள் இந்த படத்த பார்க்காம இருந்ததே வந்து, அச்சச்சோ! ஏன்டா அப்டின்னு சொல்லி மிஸ் பண்ண ஒரு ஃபீல் இருந்துச்சு.
யாருக்கெல்லாம் அந்த ஃபீல் இப்பவும் இருக்கு அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.